பார்த்தீங்கன்னா இந்த 3வது மாதம் சொல்லப்படும் எங்க வீட்டில் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஸ்ப்ரேயரை வைக்க கர்த்தர் உதவி செஞ்சாரு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். போன வருடம் வரை இந்த வருடத்து கர்த்தர் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லா நாளிலுமே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து எங்களுடைய தேவையில எல்லாவற்றையும் சந்திக்கிறாரு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஏன்னா எங்க கணவருக்கு இன்னும் வேலை வந்து கரெக்டா இதுவாகல. அதுதான் ஒண்ணு பிரச்சனை. ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எது செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கு. நான் அவர்கிட்டயே நான் கேட்டுனே இருக்கும்போது அவர் சொல்றாரு, எது எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்கனாலும் பரவாயில்ல, கடவுள் எது செஞ்சாலும் அது நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி கர்த்தர் வந்து அது எங்களுக்கு சித்தமா இருந்தா அந்த வேலை எங்களுக்கு கிடைக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல, அதை தாண்டி கர்த்தர் எங்களுக்கு எல்லா நாளிலும் எங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்காக நான் கர்த்தர் எனக்கும் நல்லபடியா ஒரு வேலை கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, எனக்கு நல்ல ஒரு கர்ப்பின் கனி கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. நாங்க எதிர்பார்க்காத கிடைச்சது இது. ஆனாலும் எனக்கு நிறைய பலவீனம் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் ரொம்ப சோர்வா இருக்கு எனக்கு இப்பெல்லாம். ஆனா நான் சில நேரம் வேலையை விட்டுறலான்னு தோணுது. சில நேரம் அழுவேன் நான் உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல. அப்புறம் நான் நினைப்பேன், எவ்வளவு பேர் இந்த வேலை இல்லாம இருக்காங்க. ஆனா கடவுள் நான் கேட்டோடனே எல்லாமே உடனே உடனே கிடைச்சு உடனே உடனே போக உதவி செஞ்சாரு. இந்த நேரத்துல நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்சதே நம்ம வேணாம், நம்மளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை என்னைக்குமே நம்ம விடக்கூடாது சொல்லிட்டு நான் ஒரு நாள் கர்த்தரிடத்துலதான் நான் வந்து என்னை தாழ்த்தி ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஓடுறேன். வேலையில கூட போய் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு உக்காந்து தூக்கம் வந்தா கூட தூங்கிடுவேன் நான். ஏன்னா 11 மணிக்குள்ள வேலை முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். நான் ரொம்ப டயர்டா இருக்கும். இவளை சின்ன பொண்ணை இப்ப நான் ரெகுலரா கூட்டிட்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு அங்க வந்து ஒரு மாதிரி தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவளை டெய்லியும் கூட்டிட்டு போயிடுறேன். அவ வந்து எங்களோட பேச்சு துணையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலை செய்யும் போது அப்படியே பேசிக்கின்னு பாட்டு பாடிக்கின்னு அப்படியே நான் ஒண்ணு பண்ணிட்டு என் வேலையை நான் கடந்து போறேன். இந்த கொஞ்ச நாட்கள் வந்து கர்த்தர் என்னோட இருந்து இன்னும் என்னை பலப்படுத்தணும். என் பிள்ளைகளும் எங்க வீட்லயும் எல்லா வித ஆசீர்வாதத்தினால கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி இன்னும் ஆசீர்வாதமா நாங்க குடும்பமாய் சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்ய